Hey hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது வீடியோ. வைட் ஆங்கிள் வந்து இதுதான் நினச்சிடாதீங்க. இது வந்து வெறும் நார்மல் வைட் ஆங்கிள் தான். சூப்பர் வியூ வைட் ஆங்கிள் வந்து இருக்குது இதில். அதில் வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வைட் ஆங்கிளில் வந்து எப்படி ரோடு கவர் ஆகுது, வண்டி எப்படி கவர் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். அப்படியே எனக்கு ஒரே கூஸ் பம்ஸாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்னோடய ட்ரீம்னே சொல்லலாம். ட்ரீம் கேமராவில் நான் இப்போ vlogging பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம 1080p 60 ஃப்ரேம் ரேட்டில் தான் வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஸ்டெபிலேஷன்லாம் நான் இதில் ஆன் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதில் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து 720pயில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். 720pன்ற ஆப்ஷனே பார்த்திங்கன்னா இதில் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 720 பிக்சலில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம 1080p 2K 4K வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் 720p ஆப்ஷன் வந்து இல்லை. 1080p 60 ஃப்ரேம் ரேட்டில் தான் வந்து நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம 1080p 60 ஃப்ரேம் ரேட்டில் சூப்பர் வியூ ஆங்கிள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். அப்படியே நம்ம வண்டியை ஓரம் கட்டிட்டு இப்போ வியூ ஆங்கிளை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பர் வைடுன்னு சொல்லுவாங்க. சூப்பர் வியூ வைடு இது. மற்ற ஹீரோ 8 ஹீரோ 9ல் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து GoPro ஹீரோ 9 வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோடது நான் யூஸ் பண்ணேன். அதில் எனக்கு அந்தளவுக்கு இதில் தெரியல. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பர் வியூ வைடுன்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா இந்த மாதிரி ரோடு வந்து நல்லா ஃபுல்லாக இப்படி வந்து கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து நான் 1080p 60 ஃப்ரேம் ரேட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு ஸ்பீடு போகல. கொஞ்சம் ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணி ஸ்பீடாக போகும்போது வாய்ஸ் எப்படி இருக்குது நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நம்ம ஏறலாம். 60 ஃப்ரேம் ரேட் போட்டால் தான் பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராஸ் பண்ணியாச்சு. வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். நம்ம 1080p 60 ஃப்ரேம் ரேட்டில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 2Kயில் எடுக்கலாம். 2K 60 ஃப்ரேம் ரேட்டில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2.7K 2K கிடையாது, 2.7Kன்னு போட்டிருக்கு. 60 ஃப்ரேம் ரேட்டு. நம்ம வந்து இப்போது 60 ஃப்ரேம் ரேட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எடிட்டிங் பண்ணும்போது 60 ஃப்ரேம் ரேட்டில் நம்ம எடிட்டிங் பண்ணால் தான் நமக்கு 60 fps அந்த ஃப்ரேம் ரேட்டு வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது கூட கிடைக்காது. ரோடு கொஞ்சம் காலியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா வாய்ஸ் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் வேகமாக போகும்போது கொஞ்சம் ஏதாவது குறன்னு கேட்குதான்னு பார்க்கணும். கைஸ், இதில் என்ன ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீடியோவோட குவாலிட்டி வந்து இப்போ நம்ம மாற்றிட்டே இருக்கோம் பார்த்திங்களா. 1080p அப்புறம் 2Kயில் வந்து நம்ம இப்போ மாற்றணும். அந்த மாதிரி மாற்றும் போது செட்டிங்ஸ் வந்து மாறுது. என்னென்னா அந்த வைட் ஆங்கிள் வந்து அந்த செட்டிங்ஸ் மாறுது. நார்மல் வைடில் வருது. அப்புறம் சூப்பர் வியூ வைடு வந்து நம்ம வைக்கணும் பார்த்தீங்களா. அதை வந்து வீடியோவோட குவாலிட்டி வச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ரேட்டையும் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் ரேட்டு, அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வைட் ஆங்கிள் அந்த ஆப்ஷனே வந்து வரும். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் வந்து கம்மியாயிடும். ஈவினிங் டைம் இந்த மாதிரி சன்செட்டு வெளிச்சம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்ன கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி வாய்ஸ் கிளாரிட்டி தான் செக் பண்ணணும். நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி போயிட்டோன்னா ரோடு கொஞ்சம் கிராஸ் ஆகிடும். அங்கே போய்ட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். நம்ம வந்த ரூட்டை விட அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது டிராஃபிக்கு. அதனால் நம்ம இந்த கோயம்பேடு பிரிட்ஜிலே அப்படியே ஒரு யூட்டன் போட்டு வந்த வழியே போயிடணும். ஏன்னா வேறு வழி இல்லை.
அப்படியே ஒரு பெண்டு. கோப்ரோவோட ஸ்க்ரீனில் இருந்து நம்ம வண்டியோட வியூ, அந்த வியூ ஆங்கிளை வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அப்படியே அதுக்குன்னு நம்ம வந்து அப்படியே இந்த கோப்ரோவோட ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ரோடு வந்து மிஸ் ஆகிடும். அந்த சைடுந்து அப்படியே ஏறின மாதிரி அப்படியே அந்த சைடுந்து அப்படியே இப்படி கீழே. இப்போ நம்ம அப்படியே வந்த வழியே போயிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி நம்ம வாய்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே 4Kல ட்ரை பண்ணலாமா? நம்மளால் வேகமாக ஓட்டியே செக் பண்ண முடியாது போல். யூடர்ன் போட்டு வந்த வழியே போய் வேகமாக ஓட்டி செக் பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் டிராஃபிக்காக இருக்குது. அந்த பிரிட்ஜு ஏறினா தான் நமக்கு கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும். கோப்ரோ தாங்க, என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு அப்படியே செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. நான் 220 ஓட்டினாலே எக்ஸைட்டடாக இருப்பேன். இதில் வேறு கோப்ரோ வேறு இருக்கா, எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதோ தெரில. அப்படியே ஏன் இவரை ஆர்ன் அடிக்கிறான். இப்போ வேறு கோப்ரோ வேறு நம்ம கையில் இருக்குதா. அப்படியே இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்கன்னு, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ 4K 60 ஃப்ரேம் ரேட்டில் தான் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சூப்பர் வியூ தான். இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். கேப் அடிக்கலாமா வேண்டாம்? கைஸ், இந்த ப்ரொடெக்டிவ் கேஸில் கேமரா கூட பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த மைக் அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ட்ரே மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த ட்ரேயில் வந்து மைக் அடாப்டர் சரியாக உக்காரல. என்னன்னா நம்ம அந்த டைப் சி வந்து நம்ம கோப்ரோவில் சொருவோம் பார்த்தீங்களா, அது அப்படியே வெளியில் வருது. அதுக்கு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி மாட்டணும். ஆல்ட்ரு பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு ஒரு விஷயமே கிடையாது, ஆல்ட்ரு பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 தாண்டியாச்சு. இப்போ வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது? மைக் அடாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த நான் மோனா மைக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு டிஆர்எஸ்ன்னு கன்வெர்ட்ரு வரும், 2.5 mm கன்வெர்ட்ரு. அந்த கன்வெர்ட்ரு வச்சு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ரோடு SC3ன்னு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒன்று விற்கிறாங்க. அது என்னமோ தெரில, ஓடிஜி மாதிரி தான் இருக்குது. அது போய் 1000 ரூபான்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் அந்த ரோடு SC3 கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம். அது ஒரு 1 வீக்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம அதை வச்சும் வீடியோ போடலாம். இப்போதைக்கு இந்த மோவானாவோட 2.5 mm அந்த டிஆர்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வண்டி நான் வேறு வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பயங்கரமாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டேன். செயின் க்ளீன் பண்ணாலே போதும், வண்டி வந்து அப்படியே ஸ்மூத்தாக போகுது. அப்படியே நம்ம கோப்ரோ வீடியோவிலே வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 5Kல தான் எடுக்கணும். 5Kல எடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4Kல இப்போ எடுக்கிற வீடியோவே டியூரேஷன் அதிகமாக போனாலே ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகும். எனக்கு பிரச்சனை இல்லை, 128 GB மெமரி கார்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். என்னென்னா 5Kல எடுக்கும்போது நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். என்னென்னா 5Kல நீங்கள் எடுத்திங்கன்னா சார்ஜர் வந்து வேகமாக குறையும் அப்படின்றாங்க. இப்போ நான் 4Kல எடுக்கும்போது எனக்கு ஒரு 10% போயிடுச்சு. அதனால் மேக்ஸிமம் எனக்கு 4K கூட எனக்கு அந்தளவுக்கு யூஸ் இல்லை. எனக்கு வந்து 2.7Kன்னு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அதுவே போதும். மேக்ஸிமம் ரீசொல்யூஷன் நான் அது ஒன்று யூஸ் பண்ணுவேன். 1080p கூட கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது அதில் வேண்டாம், நம்ம வந்து 2.7Kலேயே வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் எடுத்துப்போம். லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா கிட்டத்தட்ட ஒரு 5 கேமரா யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 2-3 கேமரா கண்டினியூவாக யூஸ் பண்ணேன். ஒரு 2 கேமரா வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆனால் என்னன்னா லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமராவில் நான் நிறைய பொருளே இழந்துட்டேன். பொருள், பணம்,
நேரம் நிறைய விஷயத்தை வந்து நான் இழந்துட்டேன்னே சொல்லலாம். ஏன்னா லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமராவில் வீடியோ தனியாக எடுக்கணும், ஆடியோ தனியாக எடுக்கணும், அது ரொம்ப தலைவலி. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் முக்கியமே. வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டியோட டெஸ்ட்டு பார்த்துட்டோம். வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய்.